போன வாரம் வாங்கின சிலிண்டர் பில்லே இல்ல. 2004ல ஓட்டு போட்டது இப்ப வந்து கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்? இப்போ அத்தாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணியே ஆகணும்ன்றாங்க. இப்ப மேல எங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணா போதும்னு நாங்க கொடுத்துறோம். 2 தடவை அலைச்சு 10 நாளா அலையிறோம். எங்கள்கிட்ட காணோம். அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல இல்ல. கேம்ப் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அங்க வந்து பார்த்தாலும் அவங்க இல்ல. எங்களோட தேடி பிடிக்கிறதுக்குள்ள தலைவலியா இருக்கு. எஃப்ஐஆரா அதே வேண்டாம் எங்களுக்கு. பழையபடி ஓட்டு போடுற மாதிரி எங்களுக்கு ஃப்ரீயா விடுவேன். மத்திய கவர்மெண்டே தெளிவு இல்லாம தான் இருக்கு. பிஜேபியை ஆள்ற நம்ம மோடிக்கும் எந்த தெளிவும் கிடையாது. அதனாலதான் இந்த திட்டமே ஒரு தெளிவில்லாத திட்டம்னு நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம கேம்ப் எல்லாம் போடுறீங்க, அரேஞ்ச் பண்ணீங்க, ஓகே தான். நாங்க கேம்ப்ல வந்து எல்லாமே டீடைல்ஸ் ஃபில் பண்றோம். நாங்க எல்லாத்தையுமே பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இது வந்து புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் தான். படிச்சவங்க எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணிடுவாங்க. படிக்காதவங்களுக்கு தான் இந்த கேம்ப். படிக்காதவங்க எந்த அளவுக்கு ஆவணங்கள் வச்சிருப்பாங்கன்றது அவங்களால சொல்ல முடியாது. ஏற்கனவே எங்கிட்ட பழைய ஓட்டைடி இருக்குதானங்க. இப்போ திருப்பி ஏன் எடுக்க சொல்றீங்க? இப்போ அதுவும் வந்து புதுசா இப்ப இருக்கிறத எடுங்க அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்காங்க இங்க அலையிறது. இந்த மழை நேரத்துல பிள்ளைகளையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி அலையிறதுக்கு. இது நீங்க தான் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். எங்களுக்கு இதுல இஷ்டமே கிடையாது. அதாவது 2 ஃபார்ம் வந்திருக்கு. எந்த இதுக்கு நாங்க வர, எதை எடுக்க, எதுக்கு மறுபடியும் ஒட்டி கொடுக்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலைங்க. 2005 அதான் மெயின் பிரச்சனை. 2வது கொடுத்த ஃபார்மை யாருமே கொண்டு வரல, ஃபுல் பண்ணி யாருமே கொடுக்கல. பூரா வீட்டில் வச்சுருக்காங்க. அதுதான் பூத்து சிலிப்பு, இதை கொண்டு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சரியான விழிப்புணர்வு கிடையாது யாருக்குமே. அதுக்கு உண்டான ட்ரைனிங் யாருக்குமே கொடுக்கல. மக்கள் மத்தியில் விழிப்பு இல்லை. நமக்கு வந்து இந்த ஃபார்ம் அடிக்கையிலே மேலே முதல்ல கேட்குறது வந்து பிறந்த தேதி, அப்புறம் ஆதார் நம்பர், அடுத்தால செல் நம்பர், அடுத்தால வந்து அப்பா அம்மா பேர், கீழே வந்து இப்போ முதல் நாள் அப்படி மரணத்துக்கு இப்போ வந்து தாத்தா பாட்டி பேர் எழுதுங்க. தாத்தாவும் எனக்கு பேரே தெரியலங்கா. பாதி சின்ன பிள்ளைய வந்து தாத்தா பாட்டி கீழே உள்ள களத்தில் எழுதும்போது இருக்காங்க. 85க்கு முன்னாலாம் இந்த லெஃப்டில் எழுதுங்க. 2005க்கு பிறகுன்னா ரைட்டில் எழுதுங்க. அவள் எதை எழுதியல மூட்டோட 2 பக்கமும் எழுதிட்டு வந்துடுறாங்க.